வணக்கம் நமக்களே, நீங்கள் பார்த்து கேட்டுக்கிறது முக்கிய விஎஸ்கே. நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ், நானியோட ஹிட் 3. ரைட்டு, சைலன்ஸ் காலனோட 3வது படம் அண்ட் ப்ரீவியஸ் ஹிட் 1, ஹிட் 2 எல்லாமே இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஹிட் 3 படம் நான் கண்டிப்பாக பார்த்ததில்ல. ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இந்த படம் போய் பார்த்தேன். பட் வாவ், படம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ முக்கியமாக ஆக்ஷன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் படம். ஸோ பார்த்துடலாம் இந்த படம் எப்படி இருந்துச்சு, எனக்கு என்ன மாதிரி தாக்கத்தை கொடுச்சுங்கிற முழுசா ஷேர் பண்றேன். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. படத்தோட பாசிட்டிவ்னு போயிடுவோம். இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவா அமைஞ்சது இந்த படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸ் தான். சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா யூஸ்வலா இப்போ வர படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் நிறைஞ்ச ஒரு படம் தான். வயலன்ஸுங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் டூல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டூல் தான் இந்த படமும் நினைச்சேன். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஓடு 11 போகாம அந்த வயலன்ஸுங்கிறத பக்காவா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு மட்டும் தான். ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ண விதமாக இருக்கட்டும், அதை பிடிச்ச அந்த கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், ஏன் அந்த அந்த கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை பக்காவாக கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக அந்த படத்துக்குள்ளே ஒரு ஹெவியான வயலன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த வயலன்ஸுங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களை என்ஜாய் பண்ணுற வகையில் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு வகையிலும் பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்கிற அளவுக்கோ, நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கோ இல்லை. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்கோ. ஸோ மார்கோ படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற வயலன்ஸுங்கிறது கண்டிப்பாக உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு விதமான ட்ராமாவை உண்டு பண்ணும். பட் இந்த படம் அந்த மாதிரி கிடையாது. இந்த படம் அந்த வயலன்ஸை என்ஜாய் பண்ணுறதை தாண்டி கேரக்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃபில் வர ஆனால் மொத்தம் ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துக்கு இது பாசிட்டிவாக அமையும்னு நானே நினச்சி பார்க்கல. வயலன்ஸை வச்சு ஒப்பேத்துவாங்களோ அப்படின்னு நினச்சேன். என் வர ஒவ்வொரு ஸ்டண்ட் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா லேயராக பிரித்து அதை ஃபோக்கஸ்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜான் விக் படங்களை மாதிரி வாடைகள் கண்டிப்பாக அடிக்க செய்யும். நிறைய ஹாலிவுட் இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துக்குள்ளே இருக்க தான் செய்யுது. நீங்கள் நிறைய ஆக்ஷன் படம் பார்த்துருக்கீங்க, நிறைய இந்த ஜான் விக் மாதிரி படங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் தூக்கியிருக்காங்க, இந்த படத்துலேருந்து அடிச்சிருக்காங்க. பட் யூ ஸ்டில் என்ஜாய் இந்த இந்த ஒவ்வொரு ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி தான் அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு வகையிலையும் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தாமல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அனுப்பணும். அதில் வந்து தெளிவாக இருந்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டிலேயே பார்த்தீங்கன்னா கதையை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கதைங்கிறது இந்த ஸ்டண்ட்டுக்குள்ளேயே நகருது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு முடிச்சுட்டு ஜஸ்ட் ஸ்டண்ட்டோட சுபம்னு போட்டு முடிக்காமல் ஸ்டண்ட்டுக்கு அப்புறம் இந்த படத்தை ப்ராப்பரான ஒரு க்ளோஜர் மூட்டில் கொண்டு போனதுங்கிறது இந்த நடந்த மொத்த ஃபைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அந்த படம் வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் லவராக இருந்தால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு சாப்பாடே போட்டு உங்களை அனுப்புவாங்க. படத்தோட ஸ்டண்ட்டை பேசிட்டு அந்த ஸ்டண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டரை பற்றி பேசாமல் தான் சரி. கண்டிப்பாக ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நானி ஸ்டீல் த ஷோ. மொத்த படமுமே அவர் தாங்க, கம்ப்ளீட்டாகவே அவர் தான். ஒரு மிட் ஏஜ் கேட்டகரியில் தான் அந்த ரோலை ப்ளே பண்ணியிருக்காரு. பட் செம்மையாகவே பண்ணியிருக்காரு. அவனோட கோவம் என்ன, சைக்கலாஜிக்கலி அவன் எப்படி இருக்கான், ஏன் பிரில்லியண்ட்டாக அந்த கேஸ் அவன் எந்த அளவுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாங்கிறத பக்கா சொல்லியிருப்பாங்க. பக்கம் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூடில் தான் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது சரி, ஒரு மிட் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அந்த மிட் ஏஜில் ஒரு 40-45 வயசில் இருக்கக்கூடிய ஒருத்த வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பேஸில் அவனால் சண்டை போட முடியும், எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ட்ரை டு மேட்ச். புரியுதாங்க? உங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. இது ஏன் சொல்கிறேன்னா செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஃபைட்டுங்கிறது அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸில் போகும். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் ஸ்லோவாக தாங்க இருப்பார். ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டெடியாக எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒரு டெம்பராகவே இருப்பார். பட் ஒன்ஸ் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு. எல்லா சீனுமே மனுஷன் அடித்து ஸ்கோர் பண்ணுறாப்படி. கண்டிப்பாக நாளைக்கு இந்த வருஷம் படம் இந்த ஹிட்டுங்கிற படம் ஹிட்டுங்கிறது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த எல்லாரோட பெர்ஃபார்மனும் இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை பக்காவே கொடுத்துருங்க. அண்ட் சமுத்திரக்கனி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய ரோல்னா இல்லை, ஆஸ் யூஷுவல். அதே போல் இந்த படத்தோட ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் தொட்ட வழக்கம் தான். ஒரு படத்தில் ஹீரோயின் எதுக்கு வருவாங்களோ அதே தான் இந்த படத்துலையும். பட் அவங்க நடிப்புங்கிறது ஓகே, நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அவங்களுடைய பங்கையும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நானி மேலே தான் இருந்துச்சு. ஸோ அவரை தாண்டி நடித்த எல்லாரோட கேரக்டருங்கிறது சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் கொடுத்த வேலையை பக்காவாக முடிச்சிட்டாங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூடில் தான் இருக்கும்.
ரொம்ப டெப்த்தா போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இந்த படத்தோட கதைக்கு அவங்க எடுத்த அந்த கன்டென்ட்டுக்கு என்ன பண்ணுமோ அத பக்காவா பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பிகினிங் இருந்துச்சு. நல்ல ஹுக் பாயிண்ட்லாம் எல்லாமே பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹால்ஃப் கண்டிப்பா நான் முன்னாடி சொன்னது போல, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டண்ட்லயே தான் அந்த படம் அடங்கியிருக்கும். பட் செகண்ட் ஹால்ஃப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷார்ட்டுங்க. அதாவது ஒரு ஒரு ராத்திரியில நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிய, செகண்ட் ஹாஃப்ங்கிறது ஃபுல்லா ஸ்டண்ட்டும் அண்ட் ஒன் நைட் ஸ்டோரியாவே ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, பெருசா அந்த படம் உங்களுக்கு எங்கேயும் போர் அடிக்காது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் லேக் அந்த மாரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பாதியும், 2வது பாதிங்கிறது ஃபுல்லா ஸ்டண்ட்டையும் வச்சு கம்ப்ளீட் பேக்கேஜா குடுத்துருக்காங்க. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ்ல குடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வில் பி குட். கம்பேரேட்டிவ் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஃபிரான்சைஸ விட இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் ரொம்பவே அதிகம். எனக்கு கண்டிப்பா சொல்லணும் உண்மைய சொல்லணும்னா, எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும்? அண்ட் ப்ரீவியஸ் ஃபிலிமுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அண்ட் எப்படி இந்த படம் என்ன மாரி ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்குங்கிறது எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. பட் ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் எனக்கு பெர்சனலி ரொம்ப புடிச்சிருக்கு. பட் கதையா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸோட கொஞ்சம் வீக்கா இருக்குமோ? அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. பட் மொத்த ஃபிரான்சைஸ பார்த்துட்டு வந்து வேணும்னா, ஒரு வீடியோ போடுறேன். அதுல சொல்றேன். எந்த படம் பெஸ்ட்டுன்னு. ஸோ படத்தோட மியூசிக் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா மிக்கி, மிக்கி ஜே மேயர். ஸோ நம்ம மிக்கின்னு கூப்பிடுவோம். ஸோ மிக்கிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரோட வேலைய பக்காவா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் இந்த படத்துக்கு ரொம்பவே பக்காவா அமைஞ்சிருக்கு. சாங்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் டப்ல தான் பார்த்தேன். எனக்கு பெருசா ஒண்ணும் ஈடுபடலை. பட் யாராவது தெலுங்குல பார்த்துருந்தீங்கன்னா, சாங்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? புடிச்சிருக்கா? புடிக்கலையாங்கிறத முடிஞ்ச கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பட் பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு பக்காவா இருக்கு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ, அத பக்காவாவே டெலிவரி பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபிய உண்மையாலே பாராட்டியே ஆகணும். ஏன்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய வேலைங்க. ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. ஸோ இந்த மொத்த டீமும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய எஃபர்ட். அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ்லாம் எத்தன நாள்டா உட்காந்து எடுத்தீங்க? அப்படிங்கிற தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ரொம்பவே மெனக்கெட்டு வேலை பார்த்துருக்காய்ங்க. நெறைய லொகேஷனா இருக்கட்டும், நெறைய டார்க்கான சீக்வென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா எலிவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா, சில இடம்லாம் செட்டுன்னு தெரியுது. பட் அது செட்டுன்னு தெரியாத அளவுக்கு பக்காவா அத மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜென்ரலா ஒருத்தன் வந்து பார்க்குறான்னா வச்சுக்கோங்களேன், அது செட்டுன்னு அவன் யோசிக்கவே மாட்டான். வெறும் அது ஒரு வீடா மட்டும் தான் அவன் பார்ப்பான். ஸோ அந்த அளவுக்கு பக்காவா எடுத்திருக்காய்ங்க. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா, படத்துல சின்ன சின்ன சிஜி, விஎஃப்எக்ஸ் இருக்கு தான். பட் இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னதான் சிஜி, விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சாலும் கூட, கதையோட ஓட்டத்துக்கு அது எந்த ஒரு வகையில பாதிக்காதனால, அதுவும் பாசிட்டிவாவே நான் இப்போ சொல்றேன். ஸோ அப்படியே படத்தோட நெகட்டிவ்ட்ட போயிருவோம். ஸோ நெகட்டிவ்ல பொறுத்தவரைக்கும், கண்டிப்பா இந்த படத்துலயும் இந்த லாஜிக், கன்டினியூட்டி பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பட் ரொம்ப பெரிய மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இருக்கு. அங்கங்க சின்ன சில இடத்துங்கள்ல இருக்கு. பட் கோடிட்ட இடங்களை நிரப்பகன் மாரி கொஞ்சம் நிரப்பியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா, பெருசா பாதிப்பு இல்லனாலும், பட் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். அதேபோல இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒரு ஸ்டன் சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க்கே ஆவல. உங்கள எத்தன பேருக்கு ஒர்க் ஆனுச்சுங்கிறது கீழ கமெண்ட் பண்ணுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைட்டுங்கிறது அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவாவும் இல்ல. அண்ட் கோரியோகிராஃபி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷேக்கியா அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியல. ரொம்பவே கண்ணு கூசுற மாரி இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபைட்டோட எண்டுங்கிறது ஒரு தனி எபிசோடாவும் ஃபீல் ஆனுச்சு. ஸோ இந்த படத்தோட ரெலவன்ட்டே இல்லாம இருந்துச்சோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல் குடுக்க செஞ்சுச்சு. என்னன்னு கேட்டா, பெர்சனலி பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல அவ்வளோ பெரிய லெங்தி ஃபைட் இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஸ்டண்ட்ட கூட அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் சில கமர்ஷியல் காம்ப்ரமைஸ்க்காக ஸ்டண்ட் வச்சிருக்கலாம்னு நெனைக்கிறேன். அதேபோல கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் சொல்லும்போது, இந்த படமே ஒரு கமர்ஷியலி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்ட படம் தான். இந்த படம் நீங்க ஹிட் 1, ஹிட் 2 படம் பார்த்துட்டு, நீங்க ஹிட் 3 க்குள்ள வரீங்கன்னா, நீங்க என்ன எதிர்பார்த்து வரீங்களோ, அது இந்த படத்துல முழுசா உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு த்ரில்லர் மூட்ல அந்த படம் போகவே போகாது. கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா, லிட்டரலி நான் முன்னாடி சொன்னது போல, கம்ப்ளீட் ஆக்ஷன் மட்டும் தான். ஸோ, நீங்க இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் டெப்த்ங்கிறது கண்டிப்பா கம்மியா தான் இருக்குங்கிற இம்பேக்ட் இருக்குது. என்னதான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்ன பின்ன இதோட ஃபிரான்சைஸ நான் ஃபாலோ பண்ணதே இல்லனாலும், என்னால அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ, கண்டிப்பா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர் இந்த மூட வந்து நீங்க அதிகமா எதிர்பார்த்து நீங்க வரீங்கன்னா, கண்டிப்பா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஏமாற்றம் கண்டிப்பா குடுக்க தான் செய்யும். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி இருக்கு. வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோயின தான் சொல்றேன். ஸோ, ஹீரோயின்லாம் எதுக்குடா போடுறீங்க? தயவு செஞ்சு ஹீரோயின தூக்கி வீசுங்கடா. இந்த படத்துல வந்து ஹீரோயினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ இரிட்டேட் பண்றது தான். லிட்டரலி ஆடியன்ஸ இரிட்டேட் மட்டும் தான் அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ண தூக்கி வீசிட்டு வேற ஒரு கேரக்டர் போட்டா கூட, கதையில எந்த ஒரு மாற்றமும் நடக்க போறதில்ல. இந்த படத்துல ஹீரோயின் முன்னாடி சொன்னது போல தான். இந்த கமர்ஷியல் காம்ப்ரமைஸ்ல இந்த ஹீரோயினும் வந்து மாட்டிக்கிச்சு போல.
ஸோ படத்துல ஹீரோயினோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வீக்கா இருக்கு. அண்ட் நெறைய இடங்கள்ல பார்த்தா டிஸ்டர்பிங்காவும் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஜஸ்ட் இவங்க வந்து ஹீரோயின போடணும்னு போட்டுருக்காங்களே தவிர, பட் ஹீரோயினுக்கான பொட்டன்ஷியல் அங்க இல்ல. குடுக்க பார்த்துருக்காங்க. சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்க பார்த்துருக்கீங்க. என்னென்னமோ கனெக்ஷன்லாம் குடுக்குறாய்ங்க. என்னென்னமோ பண்றாய்ங்க. பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரெலவென்ட்டா இல்ல. இந்த கதை வந்து அது டிமாண்ட் பண்ணலங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதோ சேர்த்துக்கிட்டேன், சேர்த்துக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன் அந்த மாரி தான் இருந்துச்சே தவிர, இந்த படத்துக்கோ, இந்த படத்தோட கதைக்கோ வந்து எந்த வகையில அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. இவங்கள தூக்கிட்டா கூட இந்த படம் பக்காவா போகும். மொத்தமா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் லவர்ஸ்க்கு ஒரு பக்கா மாஸான ஒரு படம். ஸோ அந்த படம் பார்க்கன்னா கண்டிப்பா ஒரு தியேட்டரிக்கல் ஒர்த்தான ஒரு படம் தான். ஸோ அதாவது ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலியா பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்படியே இந்த படத்துக்கு போங்க. கண்டிப்பா ப்ரீவியஸ் ஆன இந்த ஹிட் 1, ஹிட் 2 படத்த பார்த்துருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த இந்த படத்தையும் நீங்க பார்த்து தான் ஆகணும். அண்ட் இத ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹிட் 4வும் பார்த்தீங்கன்னா, வெளியாக தான் போகுது. ஸோ அடுத்த ஆக்டர் யாருங்கிறத இந்த படத்திலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்க நான் சொல்ல மாட்டேன். அது ஸ்பாய்லர் ஆயிரும். படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. யார் அந்த அடுத்த ஹீரோன்னு. பட் கண்டிப்பா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் சாட்டிஸ்ஃபைட். 100% சாட்டிஸ்ஃபைட். பட் என்னன்னா, ரொம்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூட எதிர்பார்த்து வரவங்களுக்கு மேபி கொஞ்சம் ஏமாற்றம் அடைய வாய்ப்பு இருக்கு. பட் மொத்தமா பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல். படம் பார்த்துக்கிட்டு, உங்க படம் எப்படி இருந்துச்சுங்க? முடிஞ்ச கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவ லைக் பண்ணிட்டு, அப்புறம் என்ன? நான் வேற ஒரு வீடியோ வந்து மொக்க போடுறேன். வரட்டா?